ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட தமிழ் பேசுகிறேன். என்னங்க சம்மர் வந்துருச்சு, வீட்டில் பசங்க எல்லோரும் வந்து லீவ் விட்டாங்க. என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சிம்பிளான ரெசிபி சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து காலியாயிடும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீட் ஃப்ளோர் தான் வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது எங்கள் ஊரில் இதுக்கு பேர் துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ வீட் ஃப்ளோர் வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு உரைப்புக்காக கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கலருக்காக கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். ஸோ ஒயிட்டாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு போட்டிருக்கேன். அது போக இதுக்கு நம்ம சீரகம் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எள்ளு போட போகிறோம். ஸோ எள்ளு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் இது ரெண்டுமே வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம இதை வந்து மைதா மாவில் பண்ணல, கோதுமை மாவில் தான் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைய போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சீரகம் போடுறது, வெந்தயம் போடுறது, தண்ணி ஊற்றுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி பையன் சைத்ரேஷ் தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி அந்த கடப்பாக்கல்லே வந்து போட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிருவேன். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிசைஞ்சு உருட்டி போட்டு வச்சாச்சு. ஸோ சப்பாத்தி போடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான வேலைங்க முன்னாடி. பட் இப்போ இந்த கடப்பாக்கல்ல போட ஆரம்பித்ததுலேருந்து ஈஸியான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா அது சப்பாத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ சப்பாத்தி மாதிரி இது நல்லா வந்து இந்த உருண்டையை வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நான் தோசைக்கல்லில் வந்து லேசாக வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இது 20 செகண்ட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நான் வந்து அந்த நம்ம இருப்பு செடியில் ஆயிலையும் ஊற்றி அதை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போது நம்ம அந்த ப்ரீ ஹீட் பண்ண அந்த சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஷேப்பாக வெட்ட போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் வந்து வெட்டி கொடுக்கலாம். நான் வந்து இதை வச்சே என் பையனுக்கு வந்து ஷேப்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு நைஃபை எடுத்து நான் வந்து முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு கட் பண்ணேன். அப்புறமா வந்து ட்ரையாங்கிள் ஷேப், இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கேன், ரவுண்டு பண்ணியிருக்கேன். அப்புறமா இது வந்து பார்த்திங்களா இந்த காஜு கட்லி மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து நான் பண்ணேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தா பசங்க ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை வச்சு ஷேப்ஸே வந்து சொல்லி கொடுத்துடலாம். என்னோடய 2 வயசு பையனுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால தான் இந்த ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஹீட்டான எண்ணெயில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். இதை வந்து நல்லா வந்து பொரிச்சு எடுக்க போகிறோங்க. இவ்வளோ தான் வேலை. ஸோ வந்து இதை நீங்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து டீ ஸ்நாக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இது என்னோடய பையனுமே வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டான். வீட் ஃப்ளோரில் என்ன செஞ்சு கொடுத்தாலுமே அது ஹெல்தி தாங்க. நீங்கள் வீட் ஃப்ளோரு, ராகி இந்த மாதிரி நிறைய ஃப்ளோர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சம்மரில் வந்து உங்கள் பசங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye from Tamil.